நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் A.K.M. பிள்ளை. வாசிப்பவர் A.M. தாஜ். ஜனாதிபதி அம்பேவல பால் பண்ணைக்கு கண்காணிப்பு விஜயம். பண்டிகை காலத்தில் குற்ற செயல்கள், வீதி விபத்துகள் குறிப்பிடத்தக்க வகையில் குறைவு என போலீசார் தெரிவிப்பு. சர்வோதய அமைப்பின் ஸ்தாபகர் A.D. ஆரியரத்னவின் இறுதிக் கிரியைகள் இன்று மாலை இடம்பெற்றது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் நரம்பியல் சத்திர சிகிச்சை பிரிவில் நிறுவப்பட்டுள்ள அதிநவீன CT ஸ்கேன் மூலம் பொதுமக்களுக்கான வைத்திய சிகிச்சைகள் முன்னெடுப்பு. காசாவின் தென்பகுதியில் உள்ள நகரான ரஃபா மீது இஸ்ரேல் விமானங்கள் மேற்கொண்ட குண்டு தாக்குதலில் 6 சிறுவர்கள் உட்பட 9 பேர் பலி. உலகின் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய அம்பேவல பால் பண்ணை குழுமத்தின் அபிவிருத்தி தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று முற்பகல் அங்கு விஜயம் செய்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 2022 டிசம்பர் மாதத்தில் அம்பேவல பால் பண்ணைக்கு அவசர கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்ததுடன் அதன்போது வழங்கப்பட்ட பணிப்புரைகளின்படி கடந்த ஆண்டு பண்ணையில் விரிவான அபிவிருத்தி பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. இன்று முற்பகல் அம்பேவல பால் பண்ணைக்கு வருகை தந்த ஜனாதிபதியை பால் பண்ணை குழுமத்தின் பொது முகாமையாளர் சரத் பண்டார மற்றும் அதன் பணியாளர்கள் வரவேற்றனர். பண்ணையின் புதிய அபிவிருத்தி பணிகளின் முன்னேற்றத்தை மீளாய்வு செய்த ஜனாதிபதி கறவை பசுக்கள் வைக்கப்பட்டுள்ள வளாகத்தையும் பார்வையிட்டார். அதன் பின்னர் ஊழியர்களுடன் உரையாடலில் ஈடுபட்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அம்பேவல பண்ணையின் பால் உற்பத்தி துறையில் எட்டப்பட்டுள்ள படிப்படியான வளர்ச்சி மற்றும் தேசிய பொருளாதாரத்திற்கான அதன் பங்களிப்பையும் பாராட்டினார். அதேபோன்று பண்ணைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கு பல்வேறு சுற்றுலா ஊக்குவிப்பு நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். அலுவலக வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த விசேட அதிதிகள் புத்தகத்தில் ஜனாதிபதி குறிப்பொன்றையும் எழுதியதோடு பண்ணை ஊழியர்களுடன் குழு படமொன்றையும் எடுத்துக்கொண்டார். மேலும் வார இறுதி நாட்களில் பண்ணையை பார்வையிட வந்த உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சந்தித்ததுடன் அவர்களின் விவரங்களை கேட்டறிந்து சிநேகபூர்வ உரையாடலிலும் ஈடுபட்டார். 1940ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஆரம்பிக்கப்பட்ட அம்பேவல பண்ணை 2001ஆம் ஆண்டு தனியார் மயமாக்கப்பட்டதுடன் அதன் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட விரிவான நவீனமயமாக்கல் காரணமாக அது தற்போது இலங்கை மற்றும் தெற்காசிய பால் உற்பத்தி மற்றும் பண்ணை தொழில்நுட்பத்தின் அதிஉயர் தொழில்நுட்ப பாவனையுடன் கூடிய பிரதான மையமாக மாறியுள்ளதாக அம்பேவல பண்ணை குழுமத்தின் பொது முகாமையாளர் சரத் பண்டார குறிப்பிட்டுள்ளார். பண்டிகை கால பகுதியில் போலீஸ் நிலையங்களில் பதிவாகும் குற்றச் செயல்கள் குறித்த முறைப்பாடுகள் மற்றும் வீதி விபத்துகளின் எண்ணிக்கை பெருமளவில் இம்முறை குறைந்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குடும்ப தகராறு, தாக்குதல், பணத்திருட்டு, வீடுடைப்பு குற்ற செயல்கள் தொடர்பான முறைப்பாடுகளும் குறைந்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். குற்றச் செயல்கள் குறைவதற்கான பிரதான காரணம் நாடு முழுவதிலும் தற்போது முன்னெடுக்கப்படும் குற்றச்செயல் ஒழிப்பு மற்றும் போதைப் பொருளுக்கு எதிரான யுக்திய என்ற நடவடிக்கையே காரணம் என போலீஸ் தலைமையகம் சுட்டிக்காட்டியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். காலம் சென்ற சர்வோதய அமைப்பின் ஸ்தாபகர் டாக்டர் A.D. ஆரியரத்னவின் இறுதிக் கிரியைகள் இன்று பிற்பகல் சுதந்திர சதுக்கத்தில் அரச மரியாதையுடன் இடம்பெற்றன. இறுதிக் கிரியைகளை அரச மரியாதையுடன் மேற்கொள்ளுமாறு பிரதமர் தினேஷ் குணவர்தன அரச நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் பிரதீப் யசரத்னவுக்கு ஆலோசனை வழங்கியிருந்தார். தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை டாக்டர் A.D. ஆரியரத்ன காலமானார். அவருக்கு 92 வயது. காலி மஹிந்த வித்தியாலயத்தில் இடைநிலை கல்வியையும் வித்யோதயா பல்கலைக்கழகத்தில் உயர் கல்வியையும் பெற்று கொழும்பு நாலந்தா வித்தியாலயத்தில் தனது ஆசிரியர் பணியை ஆரம்பித்தார். கடந்த 63 வருடங்களுக்கு மேலாக சர்வோதய அமைப்பு நாட்டின் மிகப்பெரிய
அரசு சார்பற்ற நிறுவனமாக செயற்பட்டு வருகிறது. பொதுமக்களுக்கு அர்ப்பணிப்புடனான சேவையை டாக்டர் ஏடி ஆரியரத்ன மேற்கொண்டதன் காரணமாக தேசிய மற்றும் சர்வதேச பாராட்டுகளை அவர் பெற்றுக்கொண்டார். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் நரம்பியல் சிகிச்சை பிரிவில் நிறுவப்பட்டுள்ள அதிநவீன சிடி ஸ்கேன் மூலம் பொதுமக்களுக்கான வைத்திய சிகிச்சைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 220 மில்லியன் ரூபாய் பெறுமதியான இந்த அதிநவீன சிடி ஸ்கேன் இயந்திரம் ஆசிய அபிவிருத்தி வங்கியினால் சமகால அரசாங்கத்தின் சுகாதார அமைச்சினால் முன்னெடுக்கப்படும் சுகாதாரத்துறை அபிவிருத்தி திட்டத்திற்கு வழங்கப்படுகிறது. இந்த சிடி ஸ்கேன் இயந்திரம் விரைவான, பாதுகாப்பான மற்றும் துல்லியமான நோய் அறிதலுக்கு உதவுவதுடன் நோயை தீர்மானிப்பதற்கு தேவையான தரவுகளையும் வழங்குகிறது. வாகன விபத்துகள், தாக்குதல்கள், விழுதல் போன்றவற்றால் மூளை மற்றும் முதுகுத்தண்டு பாதிப்புக்குள்ளான நோயாளிகள், மூளை கட்டிகள், மூளை புற்றுநோய், மூளை இரத்த கசிவு போன்றவற்றுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நோயாளிகளை கண்டறிய இது உதவுகிறது. இதேபோன்று உயர் இரத்த அழுத்தம் உள்ள நோயாளிகளுக்கு மூளைக்குள் இரத்த கசிவை நிறுத்த அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நோயாளிகள் அறுவை சிகிச்சைக்கு முன்னும் பின்னும் இந்த ஸ்கேன் இயந்திரம் நோய் நிலையை கண்டறிய தேவையான அறிக்கைகளை பெறவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அரசாங்க வைத்தியசாலை ஒன்றில் நிறுவப்பட்டுள்ள மிகப்பெரிய மற்றும் முக்கியமான நரம்பியல் சத்திர சிகிச்சை பிரிவாக இது அமைந்துள்ளது. அத்தோடு இந்த நரம்பியல் சத்திர சிகிச்சை பிரிவில் ஹெலிகாப்டர் தரையிறங்குவதற்கான வசதிகளும் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு பல்கலைக்கழகங்களில் பகடிவதைகளை குறைப்பதற்கான வெசாக் நோன்மதி காலப்பகுதியில் மைத்திரி மாதம் என்ற துணைப்பொருளில் பகடிவதை எதிர்ப்பு வேலைத்திட்டம் ஒன்றை ஆரம்பிக்க உயர்கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. இதேவேளை பல்கலைக்கழகங்களில் பகடிவதை சுமார் 85% குறைவடைந்துள்ளதாக உயர்கல்வி ராஜாங்க அமைச்சர் கலாநிதி சுரேன் ராகவன் தெரிவித்துள்ளார். பகடிவதை தொடர்பில் தண்டனைகளை அதிகரித்ததன் மூலம் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டதன் காரணமாகவும் பகடிவதை பல்கலைக்கழகங்களில் தற்போது குறைவடைந்துள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் கலாநிதி சுரேன் ராகவன் குறிப்பிட்டுள்ளார். உலகச் செய்திகள். காசாவின் தென்பகுதியில் உள்ள நகரான ரஃபா மீது இஸ்ரேல் விமானங்கள் மேற்கொண்ட குண்டு தாக்குதலில் 6 சிறுவர்கள் உட்பட 9 பேர் உயிரிழந்துள்ளனர் என்று வெளிநாட்டு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. வெள்ளிக்கிழமை மாலை இந்த தாக்குதல் இடம்பெற்றது. ரஃபாவின் புறநகர் பகுதியில் டெல் சுல்தான் பகுதியில் குடியிருப்பு கட்டடத்தின் மீது குண்டுகள் வீசப்பட்டதாக காசா மக்கள் பாதுகாப்பு குழு தெரிவித்துள்ளது. அபிவிருத்தி செய்திகள். இலங்கை கைத்தொழில் அபிவிருத்தி சபையும் மாதர் ஸ்ரீலங்கா அமைப்பும் இணைந்து சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முயற்சியாளர்களின் அபிவிருத்திக்கான ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டுள்ளன. மதர் ஸ்ரீலங்கா திட்டத்தின் சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முயற்சியாளர்களின் உற்பத்தி கைத்தொழில் அபிவிருத்திக்காக இலங்கை கைத்தொழில் அபிவிருத்தி சபைக்கு பூரண ஆதரவை வழங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு அமைவாக மதர் ஸ்ரீலங்கா திட்டத்தின் சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முனைவோருக்கு தேவையான அறிவு, பயிற்சி மற்றும் அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு வழங்கப்படுகிறது. ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ள சிலோன் பிளாசா வர்த்தக தளம் ஊடாக பொருட்களை விற்பனை செய்வதற்கும் ஊக்குவிப்பதற்கும் விளம்பரப்படுத்துவதற்கும் சந்தையை கண்டறியவும் ஒத்துழைப்பும் உதவியும் வழங்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா பாகிஸ்தான் அணிகள் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் கலந்து கொண்டால் அது சிறப்பாக இருக்கும் என்று இந்திய கிரிக்கெட் அணியின் தலைவர் ரோஹித் சர்மா தெரிவித்துள்ளார். துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSP ஐம்
இத்துரு மித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். பிரமிட் திட்டத்தினூடாக சட்டவிரோதமான முறையில் பொதுமக்களின் பணத்தை வைப்பீடுகள் மூலம் பெற்றுக்கொண்ட 17 நிறுவனங்கள் இனங்காணப்பட்டு பட்டியலிடப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த காலங்களில் பல்வேறு முறைகளில் பிரமிட் திட்டங்கள் செயற்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவற்றை கட்டுப்படுத்தும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. இத்தகைய மோசடிகள் மீண்டும் ஏற்பட நிலை இருப்பதால் அது குறித்த தகவல்களை தெரிவிக்க வேண்டியது மக்களின் பொறுப்பு என்றும் மத்திய வங்கி அறிவித்துள்ளது. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSBI இத்துரு மித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். பொருளாதார செய்திகள். புதிய பிரமாண்டமான ஆடம்பரமான முன்னணி ஹோட்டல் ஒன்று திறக்கப்பட உள்ளது. ITC ரட்னதீப கொழும்பு என்ற இந்த ஹோட்டல் இந்தியாவுக்கு வெளியே திறக்கப்படும் முதலாவது ஹோட்டல் ஆகும். புகழ்பெற்ற இந்திய நிறுவனமான IDC லிமிடெட்டின் முழு உரிமையாளரான வெல்கம் ஹோட்டல்ஸ் லங்கா லிமிடெட் மூலம் இந்த ஹோட்டல் அமைக்கப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை. நாட்டின் மேல் சபரகமு, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஊவா மாகாணத்திலும் அனுராதபுரம், வவுனியா மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் என்றும் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அம்பேவல பால் பண்ணைக்கு கண்காணிப்பு விஜயம். பண்டிகை காலத்தில் குற்ற செயல்கள், வீதி விபத்துகள் குறிப்பிடத்தக்க வகையில் குறைவு என போலீசார் தெரிவிப்பு. சர்வோதய அமைப்பின் ஸ்தாபகர் ஏடி ஆரியரத்னாவின் இறுதிக் கிரியைகள் இன்று மாலை இடம்பெற்றன. கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் நரம்பியல் சத்திர சிகிச்சை பிரிவில் நிறுவப்பட்டுள்ள அதிநவீன சிடி ஸ்கேன் மூலம் பொதுமக்களுக்கான வைத்திய சிகிச்சைகள் முன்னெடுப்பு. காசாவின் தென்பகுதியில் உள்ள நகரான ரஃபா மீது இஸ்ரேல் விமானங்கள் மேற்கொண்ட குண்டு தாக்குதலில் 6 சிறுவர்கள் உட்பட 9 பேர் பலி. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்தி இரவு 9 மணிக்கு.